பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மீன் வெட்டுறோம். அது பார்த்தீங்கன்னா பித்தம், அது உடைக்காமல் இருக்கிறது தான் ஒரு ஸ்கில்லே. ஓகேயா? ஸோ பார்த்தீங்கன்னா எறாக்கு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம். எந்த கலருமே ஆட் பண்ணல. பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் ப்ரான். ஸோ மேடம் ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க. ஆளுங்க வந்துனே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. காரு, பைக், ஆட்டோ எல்லாருமே பஸ்லலாம் வந்து கூட நின்று மீன் வாங்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுற ஏரியா அது. ஏன்னா பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான், எல்லாமே காரு பைக் எல்லாம் ஃப்ரீ தான். நல்லாவே ஸ்பேஷஸ் இருக்குது, அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள் பைக்ஸ் எல்லாம். பேக் கொண்டு வரலன்னா இங்கே பேக் தனியாக வைக்கிறாங்க. 5 rupees ஒரு பேக் வச்சு விற்கிறாங்க. ரோகு மீன் வாங்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த பெரியாரா வாங்குறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியாரா 1/2 கிலோ, சின்ன இறா வந்து 1 கிலோ, அப்புறம் ரோகுனா பெரிய கண்டை சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு 1.5 கிலோ கிட்ட வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கட்டிங் ஏரியா காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுற ஏரியா கவுண்டராக இருக்குது. என்ன ப்ரொசீஜர் தெரியல, ஆனால் கிலோவுக்கு வந்து 30 rupees அந்த மாதிரி விற்பாங்க. கட்டிங் நாங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோன்னு காட்டுறோம் பாருங்கள். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி கெத்தா எங்கள் அப்பா ஹோம்மேட்லேயே இது பண்ணி போகிறார். எறாவோட சைஸை பாருங்கள், ஒன்றும் 600 kg. இது 1/2 kg எத்தனை பீஸ் அது பாருங்கள். பக்கா 10 பீஸ் தான். இது நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மியாவும் 2-3 வரவங்க அதுங்களுக்காக. இது எறா 1 kg. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு பாருங்கள். சரிதா? இது எப்படி நீங்கள் ஃப்ரெஷ்னஸ் பார்க்கணுன்னா எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்டிஷாக ப்ரௌனாக தெரியக்கூடாது, பிளாக்கிஷ் ப்ரௌனாக தெரியக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ரெட்டாக கொஞ்சம் இருக்கணும். அதேமாதிரி வழவழா இந்த மாதிரி இருந்தாலே ஓகே. அது ஐஸ் மீன் தான் மோஸ்ட்டாக கிடைக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா செஞ்ச ரோமனை வச்சு தான் கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பெங்காலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வச்சு தான் கட் பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்படி மீனை பிடிச்சி ரிவர்ஸில் பிடிச்சிட்டு மீனோட தோலை உரிக்கிறதுக்கு. ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எது வச்சு மேக் பண்ணிக்கிறாங்கன்னா சிம்பிள். ஒரு கட்டை, அந்த கோக் பெப்சியோட மூடி, தெரியுதா? அவ்வளோதாங்க. உங்கள் மீன் வந்து எப்படின்னா ரிவர்ஸில் பிடிச்சா தான் உங்களுக்கு இப்படி ரிவர்ஸ் டைரெக்ஷனில் டியூ டு கிராவிட்டி ரிவர்ஸில் எவ்வளோ ஆக்ஷன் கொடுக்குறோமோ அவ்வளோ பவர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு ரிவர்ஸில் அடிக்கும். மீனோட ஃபின்ஸ் எல்லாம் விட்டுறாங்க பாருங்கள். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா டீம் ஒர்க், சீக்கிரமாக வேலை முடிக்கிறதுக்காக அப்பா ஒரு பகுதி, நான் ஒரு பகுதி வெட்டுறாங்க பாருங்கள். ஃப்ரெஷ் மீன். அது பார்த்தீங்கன்னா பித்தம், அது உடைக்காமல் இருக்கிறது தான் ஒரு ஸ்கில்லே. ஓகேயா? இது பெங்காலியில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பீசஸ்க்கு பேர் வந்து சக்கானா வீல். ஓகேயா? ஸோ வீல்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இது பேர் சக்கா மாற்றி சொல்லுவாங்க. ஃபிஷ் ஃப்ரை குழம்புக்கெலாம் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒன்று 1 thumb finger சைஸு. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் என்ன நாங்கள் டிஷ் செய்ய போகிறோம். எறா இருக்குது, மீன் இருக்குது, என்ன டிஷ் செய்ய போகிறோம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, லாஸ்ட் பர்த்டேக்கு எனக்கு கரெக்டாக 500 சப்ஸ்கிரைபர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 1600+ வந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே January 19 எனக்கு ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா 1 lakh கிவ் அவேங்க கண்டிப்பாக. இது மண்டே விட்டுறோம் பாருங்கள். இதுதான் பெங்காலி கட்டிங். நிறைய பேர் கேட்கலாம், அங்கேயே நீங்கள் 30 rupees கொடுத்து வெட்டிட்டு வந்துருக்கலான்னு. பட் ஆனால் அதான் எங்கள் அம்மா அப்பா வேலை வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதான் எங்கள் அப்பாவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகனால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாருங்க. எனக்கு கரெக்டாக அந்த ஹேண்ட்லிங் தெரில, நான் ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு என்னை திட்டிட்டு உட்கார வச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மீன் வெட்டுறோம். மீன் வயல் நான் எறா எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, வாழை பிடிச்சி இப்படி எடுத்துட்டு
மண்டே இப்படி லைட்டாக தூக்கிட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பித்தம் அப்படி தூக்கி அடிச்சுட்டு காலு தட்ஸ் இட். நான் 4 மீன் வெட்டுறதுக்குள்ளே ஒரு பட்டுன்னு 4 மீனே வெட்டி முடிச்சிட்டாரு. அதான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ப்ரெஷருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அந்த பெரிய இறை அப்படி க்ளீன் பண்ணணுன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஹெட்டை மட்டும் அப்படியே எடுத்துட்டு அதை உடச்சி எடுக்க முடியும். ஓகே, இங்கே அதோட அழுக்கு இப்படி லைட்டாக எங்கன்னா இதோட கேப் ஒன்று இருக்கும், அந்த கேப்பு சேர்த்துட்டாலே அதோட அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். கொஞ்சம் முள்ளாக இருக்கும், பார்த்து. ஸோ இந்த தோல் எடுத்துட்டு ஈரமாச்சு. என்னம்மா? ரைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா எறாக்கு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம். பெண்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம். பார்ப்போம் அது எந்த மாதிரி பெண்ட் ஆக மாட்டேங்குது. பாருங்களேன், என்ன தான் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் எறா பெண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் பெண்ட் ஆக்கக்கூடாதுன்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு டிஷ் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். இது எப்படி நாய் வாழை நிமித்த முடியாதோ அதே மாதிரி எறாவை பெண்ட் ஆக்காமல் வறுக்க முடியாது. நாங்கள் என்ன பிளான் பண்ணிங்கன்னா டூத் பிக் உள்ளே சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி பெண்ட் ஆகாமல் அது இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது பெண்ட் ஆகலை. அது எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஹோம்மேட் மசாலா அதெல்லாம் போட்டு எந்த கலருமே ஆட் பண்ணல. ஓகே, இப்போதைக்கு லாஸ்ட்டாக எக்கில் டிப் பண்ணிட்டு ஸோ பர்த்டே லன்ச் பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ப்ரான் ஃப்ரை, லெமன், அந்த ஃபிஷ் கிரேவி, ப்ரான் கிரேவி, சின்ன ப்ரான் கிரேவி, ஒயிட் ரைஸ். இன்றைக்கி ஒரு புடி ஃபஸ்ட்டு எறா வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு லெமன் பிழிஞ்சி அது ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு எறா இப்படி உள்ளே வச்சுட்டு புதைச்சி ப்ரான் நெக்ஸ்ட்டு மீன் தொக்கு. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிஷ் கலியா, மச்சர் கலியா. ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிட்டு லெமன், மீன் பார்த்தீங்கன்னா வாவ் குவாலிட்டியாக இருக்குமா அது. சூப்பர் டேஸ்ட். பெங்காலி டிஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் ப்ரான். லெமன் தூவி விட்டு இது ஒன்று சாப்பிட்டா வயிறு மீறும் போல. சூப்பராக இருக்குங்க. என் வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ப்ரானில் வரேன். ப்ரானை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் வந்தாங்க என் வேலை. இந்த ஃபிஷ் கலியா பார்த்தீங்கன்னா அல்டிமேட், செம்மையாக இருக்குதுங்க. லெமன் போடாமல் கூட அந்த டேஸ்ட்டாக, லெமன் போட்டால் இன்னொரு செம்ம டேஸ்ட்டுங்க. ரவுண்ட் 2 பாருங்கள்.
ஆக்சுவலி சாப்பிட்றது நான் நிறைய சாப்பிடுவேன். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி நீ உடம்பு மெயின்டைன் பண்ணுறேன்னு. ஆனால் நான் அதுக்கேற்ற ஒர்க் அவுட் சைட்டில் போட்டுருவேங்க. கிரேவி நல்லா இருக்குன்னு எப்படி மீன் பண்ணலான்னா, வெறும் சோறு எடுத்து லைட்டாக அந்த கிரேவி கொடுத்து கிண்ணத்தை அப்படின்னு எல்லாத்தையும் வயிறு சேர்த்துட்டு ஒரு கையில் வீடியோ இருக்கிறதுனால ஒழுங்காக க்ளீன் பண்ண முடியல.